தமிழகத்தில் இருக்கிற 1,30,00,000க்கும் அதிகமான ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அதுவும் அவசர அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு அனைத்து நண்பர்களும் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் மற்றும் ஹைப்பர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் தினந்தோறும் அப்லோட் செய்யப்படும் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். விஷயம் என்னென்னா, உங்கள் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா உறுப்பினர்களுடைய விவரங்களையும் சரிபார்க்கிறதுக்காக வர ஆகஸ்ட் மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா நியாய விலை கடைகள்லையும் ஒரு மெகா சிறப்பு முகாம் நடக்க போகுது. இந்த சிறப்பு முகாமில் குடும்ப உறுப்பினர்களோட கைரேகையை பதிவு செய்கிற இகேஒசி சரிபார்ப்பு பணிக்காக தான் இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக திடீர்னு பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசோட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதய அன்ன யோஜனா அட்டைகளில் இருக்கிற எல்லோரோட விவரங்களையும் விரல் ரேகை மூலமாக சரிபார்க்கறது இப்போது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. போலி கார்டுகளை நீக்கிட்டு உண்மையிலே தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும்தான் உணவுப் பொருட்கள் முறையாக போய் சேரணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் தான் இந்த அதிரடி நடவடிக்கையை மத்திய அரசு வலியுறுத்தி வராங்க. இதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கடந்த 2023 அக்டோபர் மாதத்தில் இருந்தே இந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சுமார் 95.86% மக்கள் தங்களோட சரிபார்ப்பை முடிச்சிட்டாங்க. விடுபட்டிருக்கிற எஞ்சிய உறுப்பினர்களையும் சேர்த்து 100% முழுமையாக முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஆகஸ்ட் 8 மற்றும் 9 தேதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் எல்லா ரேஷன் கடைகளும் இந்த சிறப்பு பணிக்காகவே திறந்திருக்கும். இது வரைக்கும் கைரேகை பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் உடனே உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் இந்த செயல்முறையை ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கலாம். குறிப்பாக வேலைக்கு போகிறவங்க இந்த 2 நாள் விடுமுறை தினத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோன்னு அரசு தரப்பில் கேட்டிருக்காங்க. இதை நாங்கள் ஏன் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம்னா, ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் ஒரு முறையாவது கைரேகை பதிவு செஞ்சாகணும். அப்போது தான் எதிர்காலத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரேஷன் பொருட்களை வாங்க முடியும். ஒருவேளை நீங்கள் இதை செய்ய தவறினா உங்கள் எதிர்காலத்தில் அந்த குறிப்பிட்ட உறுப்பினரோட பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படலாம் அல்லது ரேஷன் சலுகைகள் குறைக்கப்படலாம்னு சொல்லப்படுது. எனவே உங்கள் குடும்பத்தோட உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய மறக்காமல் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்திக்கோங்க. இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.